எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. கைஸ், ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஆயுஷ் கவுன்சிலிங் பத்தி ஒரு அப்டேட் கொடுத்துட்டோம். ஆயுஷ் இந்த கோர்சஸ் எல்லாம் பண்ணா என்ன மாதிரி ஜாப்ஸ் வரும், அவங்களுக்கு எவ்வளவு சேலரி இருக்கும்னு சொல்லி. இப்போ வந்து ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கோட க்ளோசிங் ரேங்க், க்ளோசிங் மார்க் எவ்வளோன்னு பார்க்க போறோம். ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மட்டுமே இல்ல, ஆயுஷ் கோர்சஸ்லயும் நல்லபடியா ஃபியூச்சர் இருக்கு. இது வந்து இன்ட்ரெஸ்டடா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. ஆனா இதுக்காக லோ மார்க்குக்கே நம்மளுக்கு வந்து மெடிக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல எல்லாம் சீட்ஸ் வருது. அது இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ பேஸ்ட் ஆன் த கேட்டகரி, பேஸ்ட் ஆன் த கோர்ஸ். முதல்ல ஆயுஷ்னா என்னெல்லாம் கோர்சஸ் வரும்? ஆயுர்வேதிக், யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி. இதெல்லாம் வந்து ஆயுஷ் கோர்சஸ்ல வரும். இதுக்கு டாக்டரேட் வரும். ஓகே, சோ அதனால நிறைய பேர் டாக்டர் ஆகணும், நான் எப்படியோ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுலயும் மெடிக்கல் சயின்சஸ் தான் இது. ஸோ ஆனா த வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். இவங்க டேப்லெட் எல்லாம் தரமாட்டாங்க. ஆயுர்வேதிக்கு அந்த ஹோமியோபதி இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டான ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஆனா ஹியூமன் பாடி தான் ட்ரீட் பண்ணுவாங்க அவங்களும். ஸோ நீங்க பாத்துட்டீங்கன்னா பிஏஎம்எஸ் ஆயுர்வேதிக்காக க்ளோசிங் மார்க், க்ளோசிங் ரேங்க் பேஸ்ட் ஆன் த கேட்டகரி. ஓப்பன் கேட்டகரி நீங்க பாத்துட்டீங்கன்னா 482 இஸ் த க்ளோசிங் மார்க். ஸோ ரொம்ப கம்மியான மார்க்குக்கே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல எல்லாம் வந்துச்சு. ஸோ ஓப்பன் கேட்டகரி 482, Government Ayurveda College, Kannur, Kerala. And next, EWS, Economically Weaker Sections, 478 is the closing mark. Rajiv Gandhi Ayurvedic Medical College and Hospital, Puducherry. அதுக்கப்புறம் ஓபிசி, இதெல்லாம் நான் சொல்றது வந்து ஆல் இண்டியா கோட்டால, ஆல் இண்டியா கோட்டா. அதுக்கப்புறம் ஸ்டேட் கோட்டா இன்னும் வரல, வந்துச்சுன்னா உடனே நாங்க அப்டேட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் வந்து ஆல் இண்டியா கோட்டாவோட க்ளோசிங் ரேங்க். ஸோ ஓபிசி நீங்க பாத்துட்டீங்கன்னா 479. ஸோ தார்நாத் கவர்மெண்ட் ஆயுர்வேதிக் காலேஜ், பல்லாரி, கர்நாடகா. இது அதோட க்ளோசிங் மார்க் அண்ட் ரேங்க். எஸ்சி அவங்களுக்கு 393, கவர்மெண்ட் ஆயுர்வேதிக் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், நாகர்கோயில், தமிழ்நாடு. அண்ட் நெக்ஸ்ட் எஸ்டிக்கு 368. இதுக்கு வந்து ராஜீவ் காந்தி ஆயுர்வேதிக் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், புதுச்சேரி. ரொம்ப கம்மியான மார்க்குக்கு இவங்களுக்கெல்லாம் நல்ல கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் வந்துச்சு. இது வந்து ஆயுர்வேதிக். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து சித்தா. சித்தாக்கெல்லாம் எந்த மாதிரி க்ளோசிங் ரேங்க், அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்கோர் எவ்வளோன்னு. ஓப்பன் கேட்டகரி நீங்க பாத்துட்டீங்கன்னா 464, இடபிள்யூஎஸ் 470, ஓபிசி 462 அண்ட் எஸ்சி 391. இதுக்காக வந்த மெடிக்கல் காலேஜ் வந்து கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ். ஏன்னா ஒண்ணுதான் இருக்கு, கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான் இருக்கு, திருநெல்வேலி, தமிழ்நாடு. அண்ட் இது எஸ்டியோட சித்தாக்கு எஸ்டியோட க்ளோசிங் ரேங்க், அதுக்கப்புறம் க்ளோசிங் மார்க் 316. அண்ட் நெக்ஸ்ட் நீங்க பாத்துட்டீங்கன்னா ஹோமியோபதிக்கு ஓப்பன் கேட்டகரில 444 மார்க்குக்காக ஒடிசா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹோமியோபதி அண்ட் ரிசர்ச், சம்பல்பூர், ஒடிசா. இது வந்துச்சு. இடபிள்யூஎஸ் பாத்துட்டீங்கன்னா 426, கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ், கடப்பா, ஆந்திர பிரதேஷ். அண்ட் ஓபிசி கேட்டகரியில 432, கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல், மெயின் பஜார், கத்தாவ். And next SC ki 352 is the closing mark. Swahid Jawad Nath Homeopathic Medical College and Hospital, Guwahati, Assam. And next ST ki 318, Sri Durgaji Homeopathy Medical College and Hospital, இது வந்து உத்தர் பிரதேஷ்ல இருக்கா. அதுக்கப்புறம் யுனானி பாத்துட்டீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி மார்க் வந்து க்ளோசிங் மார்க் இஸ் 467, கவர்மெண்ட் யுனானி மெடிக்கல் காலேஜ், பெங்களூரு, கர்நாடகா. அதுக்கப்புறம் ஓபிசி பாத்துட்டீங்கன்னா 463க்காக யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் யுனானி, ராஜஸ்தான். எஸ்சி 351க்கு வந்து கவர்மெண்ட் யுனானி மெடிக்கல் காலேஜ், பெங்களூரு, கர்நாடகா. எஸ்டிக்கு 345, ஸ்டேட் டாக்மில் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், லக்னோ, உத்தர் பிரதேஷ்ல இருக்கா. இதெல்லாம் வந்து ஆல் இண்டியா கோட்டாவோட அதுக்கப்புறம் க்ளோசிங் ரேங்க், மார்க், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்த காலேஜ். ஸோ யுனானி பாத்துட்டீங்கன்னா இடபிள்யூஎஸ் ஓப்பன் கேட்டகரி 467, இவங்களுக்கு வந்து காலேஜ் கவர்மெண்ட் யுனானி காலேஜ், பெங்களூரு, கர்நாடகா. ஸோ இடபிள்யூஎஸ் 452, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் யுனானி, ராஜஸ்தான். ஓபிசி 463, இது கூட யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் யுனானி, ராஜஸ்தான். எஸ்சி கவர்மெண்ட் யுனானி காலேஜ், பெங்களூரு. அண்ட் எஸ்டி இஸ் ஸ்டேட் சேம், அதுதான் யுனானி காலேஜ்ல வந்துச்சு, உத்தர் பிரதேஷ்ல இருக்கிற ஒரு காலேஜ் வந்துச்சு. ஸோ அதனால இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரெல்லாம் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் செலக்ட் பண்ணணும் சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, ஸோ கைஸ் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே தேவை.
ஸோ ரிமெம்பர் ஒன் திங், வரும் உங்களுக்கு மெடிக்கல் சயின்ஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தா நீங்க இந்த மாதிரி கோர்சஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ரவுண்ட் ஒன்னுக்கே ரொம்ப கம்மியான மார்க்ல எல்லாம் இவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் கிடைச்சிச்சு. இங்க ரவுண்ட் டூக்கு இன்னும் கம்மியா மார்க்குக்காக வரும். ஸோ அதனால நீங்க ட்ரை பண்ண மாதிரி இருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இந்த கோர்சஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. பை பாய்.